வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் ஆல். இன்னைக்கு கிளாஸில் தெர்மல் அனாலிசிஸ் டெக்னிக்னா என்ன, தெர்மல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஓகே. அதில் தெர் ஆர் த்ரீ தெர்மல் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ். ஒன் வந்து தெர்மல் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் TGA, Differential thermal analysis DTA, Differential scanning calorimetry DSC. தெர்மல் அனாலிசிஸ்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். அதாவது a physical or chemical property of the substance or sample is measured against time with respect to time or temperature. ஓகே, அதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாம்பிளோ நம்ம என்ன செய்யணும், மானிட்டர் பண்ணணும் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆர் டைம். வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆர் டைமில் எப்படி வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு கெமிக்கலோ அல்லது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ சேஞ்ச் ஆகும். There are three types of thermal analysis techniques. ஓகே, 3 வகைப்படுத்தலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TGA thermogravimetric analysis, differential thermal analysis DTA, இன்னொன்று வந்து differential scanning calorimetry DSC. Let us first study thermogravimetric analysis TGA. TGA முதல் படிப்போம். In this TGA, we measure change in mass or change in weight upon heating or cooling of the sample. அதாவது சாம்பிள் வந்து என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஹீட் பண்ண என்ன ஆகும், சாம்பிளை மாஸ் சேஞ்ச் நடக்கும். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னது, அது a property change is measured, monitored with respect to increase in temperature or decrease in temperature. Decrease in temperature na cooling சொல்லுவோம், increase in temperature na heating சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து in this technique வந்து we measure change in mass of the sample. இது வந்து this is the experimental setup for TGA analysis. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பேலன்ஸ், இது பேலன்ஸு. நம்ம இதில் சாம்பிள் இஸ் டேக்கன் ஹியர் அண்டு இந்த பேலன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுது, யூஸிங் த ஃபர்னஸ் காயில், the furnace is heated, it is linearly heated, the temperature is linearly varied. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீட் பண்ணும்போது டியூ டு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனால மாஸ் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா a mass change is plotted against temperature. A mass is plotted against temperature called thermogram. அதாவது மாஸையும் மாஸ் லாஸ் ஆகிறதையும் டெம்பரேச்சரையும் நம்ம பிளாட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய பிளாட் வந்து தெர்மோகிராம் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த பாருங்க, மாஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. மாஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, டியூ டு ஹீட்டிங் or cooling. Mass change during heating or cooling called thermogram. The second technique வந்து என்னன்னா differential thermal analysis called DTA. இதில் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா temperature difference between the sample and the reference. இங்கே பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. We have taken a reference sample here, we have taken our substance here. This is thermocouple to measure the temperature. The difference வந்து நம்மளுக்கு கொடுக்கும். Differential, இந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே நம்ம பார்ட் பண்ணுவோம் with increase in temperature. Okay, this is again furnace. The furnace is linearly heated, programmed to linearly heat. இப்போ வந்து நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம்னா, in this case we measure the temperature difference between the reference and the sample by heating the sample in the furnace.
ஓகே. அப்போ இந்த DTA வந்து delta T versus temperature is plotted. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா difference in temperature. இப்போ வந்து suppose an exothermic process takes place, an exothermic reaction நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோதெர்மிக்னா ஹீட் இஸ் ரிலீஸ்ட், ஹீட் ரிலீஸ் ஆனால் சாம்பிள் வந்து சூடாயிடும். அப்போ சாம்பிள் சூடானால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? அப்போ எக்ஸோதெர்மிக் ஈவென்ட். இஃப் திஸ் type of curve is obtained, then it is called exothermic process has happened, has occurred. இப்போ அதே இது இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, இன்வெர்ட்டடாக தலைகீழாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா endothermic process has occurred, endothermic process நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மூணாவது ப்ராசஸை பார்ப்போம், டிஃப்ரென்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு. இங்கே வந்து ஹீட் அப்சர்வ்டு பை த சாம்பிள் ஆர் லிபரேட்டட் பை த சாம்பிள் டியூரிங் ஹீட்டிங் ஆர் கூலிங். அங்கே வந்து நம்ம வந்து இட் மெஷர்ஸ் இன் திஸ் டெக்னிக், இட் மெஷர்ஸ் ஹீட் அப்சர்வ்டு பை த சாம்பிள் ஆர் ரிலீஸ்டு பை த சாம்பிள் டியூரிங் ஹீட்டிங் ஆர் கூலிங். ஹீட் அப்சார்ப் ஆனால் அது வந்து எனது எண்டோதெர்மிக் ப்ராசஸை குறிக்குது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் குறிக்குது. ஹீட் ரிலீஸ்டு பை த சாம்பிள் மீன்ஸ் எக்ஸோதெர்மிக்கை குறிக்குது, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ பை மீன்ஸ் ஆஃப் DSC we can find out whether it is endothermic or exothermic. We can measure the how much heat is absorbed, how much heat is released by this technique. Let us quickly summarize the thermal analysis techniques, thermal techniques. TGA சுருக்கமாக நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துக்குவோம். TGAனா mass change of the sample occurring due to heating or cooling. ரைட்டா? அதே இது temperature difference between the sample and the different reference is monitored as a function of heating or cooling. In DSCயில் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ்டு ஆர் லிபரேட்டட் இஸ் மெஷர்ட். எதை நம்ம மெஷர் பண்ணுறோம்? ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் ஆர் மெஷர்ட் டியூரிங் ஹீட்டிங் ஆர் கூலிங். அப்போ டெல்டா ஹெச்சை நம்ம மெஷர் பண்ணிடுறோம். Let us see the TGA instrumentation. It consists of mainly thermobalance. Thermobalanceங்கிறது it is the apparatus that simultaneously heats the sample and measures its heat weight. அதாவது தெர்மோபேலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு apparatus. நம்ம வந்து சைமல்டேனியஸ்லி, அதாவது ஒன்று ஹீட் சாம்பிள் வந்து ஹீட் பண்ணவும் செய்வோம், வெயிட் லாஸை வந்து மெஷர் பண்ணுவோம், வெயிட் சேஞ்சையும் மெஷர் பண்ணுவோம். அதுதான் தெர்மோபேலன்ஸு. திஸ் இஸ் தி instrumentation of TGA. இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஹோல்டர் இருந்தால் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன இருக்குதுன்னா டெம்பரேச்சர் சென்சார். ஏன்னா வாட் இஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் த சாம்பிள். அண்டு யூ ஹாவ் எ பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ரெக்கார்டிங் பேலன்ஸ் இருக்குது. ஹவு மச் வெயிட் அட் திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சரில் என்ன வெயிட் இருக்குது. யூ ஹாவ் திஸ் இஸ் பிளேஸ்ட் இன் எ ஃபர்னஸ். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்ட்ரோல் நம்ம என்ன வச்சுக்கலாம், நைட்ரஜன் அட்மாஸ்பியர் வச்சுக்கலாம், அல்லது ஆர்கான் அட்மாஸ்பியர் வச்சுக்கலாம், அல்லது ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்னஸ் டெம்பரேச்சர் ப்ரோக்ராமர், நம்ம there is a coil to increase the temperature. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர். நம்ம வந்து டெம்பரேச்சரையும் ரெக்கார்ட் பண்ணுறோம், மாஸையும் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, ஓகே. தெர்மல் அனாலிசிஸ் இன் ஜென்ரல் தெர்மல் அனாலிசிஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ். இது எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதிடலாம். பொதுவாக தெர்மல் அனாலிசிஸ் TGA, TTA எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து டிடெக்ஷன் யூனிட், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட், டேட்டா ரெக்கார்டிங் யூனிட். இந்த டிடெக்ஷன் யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா சாம்பிள் ஹோல்டர், ரெஃபரன்ஸ் ஹோல்டர், ஃபர்னஸ், sensor, thermocouple to measure temperature. Okay, cool the sample in the furnace, heating coil detects the sample temperature and
மாஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறது. மாஸ் சேஞ்சுனா மாஸ் சேஞ்சு கண்டுபிடிக்கும், டெம்பரேச்சர் சேஞ்சுனா டெம்பரேச்சர் சேஞ்சு, டிஎஸ்சினா ஹீட்டை வந்து மெஷர் பண்ணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட், இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபர்னஸ் temperature. Temperature control unit which controls the furnace temperature. Data recording unit, it records the signals of sensor, sample temperature, reference sample and software to analyze them. Let us discuss the principle of என்ன தத்துவம், TGA னுடைய என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the substance under study is either heated or cooled at a controlled rate. அதாவது கண்ட்ரோல்டு ரேட்டில் நம்ம ஹீட் பண்ணணும் அல்லது கூல் பண்ணணும். அண்ட் த வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ரெக்கார்டட் as a function of temperature. டெம்பரேச்சர் கூட்ட அல்லது டைமை கூட்ட the weight of the substance நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். If the temperature varies during the study, then the weight is plotted, weight of the sample is plotted against temperature as a function of temperature. அல்லது இப்போ நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா, இந்த டெம்பரேச்சரை கெப்ட் கான்ஸ்டன்ட், the temperature is kept constant, the weight change is plotted as a function of time. இங்கே வந்து function of temperature, இங்கே function of time. ஏன்னா டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். the change in weight is used for, நம்ம இந்த change in weight எதுக்கு பயன்படுத்தோம்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அடுத்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கும் நம்ம இதை பயன்படுத்துவோம். There are two factors affecting thermogravimetry. ரெண்டு ஃபேக்டர்ஸ், முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது வந்து அஃபெக்ட் பண்ணும் தெர்மோகிராவிமெட்ரியை. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேக்டர், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னால ஒன்று, இன்னொன்று வந்து சாம்பிள்னுடைய கேரக்டரிஸ்டிக், சாம்பிள்னுடைய தன்மையை பொறுத்து கிராவிமெட்ரி மாறும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேக்டர்ஸ். There are three factors, instrumental factors. One வந்து depending upon heating rate, thermogravimetry is affected. heating rate மாற்றணும்னா என்ன ஆயிரும், வேகமாக பண்ணோம்னா ரெண்டு இது கிடைக்கிறது ஒரே இதாகி அப்படி கிடச்சிடும். அப்போ வந்து என்ன ஆயிரும், நமக்கு வில் லூஸ் த டேட்டா. சில ரெண்டு ப்ராசஸில் நடக்கிறது ஒரு ப்ராசஸில் நடக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஹீட்டிங் ரேட் அஃபெக்ட்ஸ் தி தெர்மோகிராவிமெட்ரி. அண்ட் ஆல்சோ ஃபர்னஸ் அட்மாஸ்பியர். இப்போ நீங்கள் ஏர் பண்ணிங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அதே இது நீங்கள் அமோனியா யூஸ் பண்ணிங்கன்னா, ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிங்கன்னா ரிடக்ஷன் நடக்கும். இனர்ட் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா நோ ரியாக்ஷன். அப்போ வந்து டிபெண்டிங் அப்பான் ஃபர்னஸ் அட்மாஸ்பியர், தெர்மோகிராவிமெட்ரி இஸ் ஆல்சோ அஃபெக்டட். சாம்பிள் ஹோல்டர் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தெர்மோகிராவிமெட்ரி. அடுத்து சாம்பிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும் தெர்மோகிராவிமெட்ரியை. இப்போ வெயிட் ஆஃப் த சாம்பிள், நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நிறையா வெயிட் எடுத்தோம்னா தெர்மோகிராவிமெட்ரி அது வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஏர்லாம் உள்ளே இருந்து வெளியே போக முடியாது, அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஆப்டிமம் வெயிட் எடுக்கணும். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி தெர்மோகிராவிமெட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் தி, எப்படி எழுதணும் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வெயிட் ஆஃப் த சாம்பிள், டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்டிகிள் சைஸ் ஆஃப் த சாம்பிள். மைக்ரோவாக இருக்கலாம், நேனோவாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மைக்ரோ சாம்பிளா நேனோ சாம்பிளா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நேனோ பார்ட்டிகிள் சைஸ்டா மைக்ரோ பார்ட்டிகிள் சைஸ்டா அப்படின்னு. அதே மாதிரி ஹீட் ஆஃப் ரியாக்ஷன், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பேக்ட்னஸ் ஆஃப் த சாம்பிள், எப்படி பேக் பண்ணியிருக்குது அதை பொறுத்து இருக்குது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி, டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் த சாம்பிள், தெர்மோகிராவிமெட்ரி இஸ் ஆல்சோ அஃபெக்டட். இப்போ நீங்கள் உதாரணமாக கால்சியம் கார்பனேட் இருக்குது, கால்சியம் கார்பனேட்டை வந்து 2-3 மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ நம்ம சாம்பிள் அப்டைன் ஃப்ரம் ஒன் சிந்தசிஸ், சாம்பிள் அப்டைன் ஃப்ரம் செகண்ட் சிந்தசிஸ், சாம்பிள் இந்த மூணுக்கும் எடுத்திங்கன்னா டிஜிஏ கர்வ் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, சோர்ஸ் ஆஃப் த சாம்பிள் ஆல்சோ அஃபெக்ட் தி டிஜிஏ கர்வ். டிஜிஏ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஜிஏ இப்போ பார்ப்போம். என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா there are 5 applications, there are 5 uses. ஒன்று வந்து பியூரிட்டி ஆஃப் த சாம்பிளை கண்டுபிடிச்சிடலாம். the determination of purity, thermal stability of
samples. அதை வச்சுட்டு நம்ம இந்த இப்போ நம்ம நல்ல ஸ்டேபிளாக இருந்தால் அதை ப்ரைமரி ஸ்டாண்டர்டாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ சரியாக அந்த சாம்பிள் வந்து பியூரிட்டி இல்லை, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அது செகண்டரி ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணணும் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில். அதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கரெக்ட் ட்ரையிங் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். இப்போ நிக்கல் டைமெத்தில் கிளாக்ஸன் இருக்குன்னா எந்த ஒரு நம்ம தெர்மல் TGA பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா above 150 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் இட் ஸ்டார்ட்ஸ் டீகம்போசிங். அதனால் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கரெக்ட் ட்ரையிங் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் த சூட்டபிலிட்டி ஆஃப் வேரியஸ் வெயிங் ஃபார்ம்ஸ் ஃபார் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மிக்சர்ஸ். இப்போ நீங்கள் கால்சியம் கார்பனேட் இருக்குது, மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது, கால்சியம் ஆக்சலேட் இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது. அந்த இதில் எவ்வளவு கால்சியம் கார்பனேட் இருக்குது, கால்சியம் ஆக்சலேட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெக்னிக்கை வச்சு காம்போசிஷனை அதில் என்ன அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர். இக்னிஷன் டெம்பரேச்சர்னால் என்னது? த டெம்பரேச்சர் அட் விச் த சப்ஸ்டன்ஸ் இஸ் இக்னைட்டட், எரிய ஆரம்பிச்சிடும். இக்னிஷன் டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இட் ஹேஸ் டைரக்ட் அப்ளிகேஷன் டு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். நம்ம பார்த்த மாதிரி அனலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணலாம். லெட் அஸ் see the different types of TGA curves of time. TGA curves வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா, இது வந்து மாஸ் இங்கே எடுத்துக்கிறோம், இங்கே டெம்பரேச்சரு, ரைட்டா? மாஸ் வந்து என்ன ஆகலை, சேஞ்சே ஆகலை. there is no change in mass of the sample. அப்போ ஏ என்னென்னா நோ மாஸ் சேஞ்ச் ஓவர் தி with increase in temperature, ரைட்டா? அடுத்து பி பார்த்தீங்கன்னா there is a slight mass change due to desorption or drying. mass loss, அதுக்கு அடுத்து வந்து mass loss இல்லை. கொஞ்சோண்டு சாம்பிளில் வாட்டர் இருக்குது, மாய்ஸ்சர் இருக்குது, அது வெளியே போகுது, டீசாப் ஆகி போகிறது. இதில் தான் என்ன நடக்குது? there is a drastic mass change due to thermochemical reaction. அப்போ சிங்கிள் ஸ்டேஜ் டீகம்போசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு மாஸ் லாஸ் இருக்குது. there is a drastic mass loss, மாஸ் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து இது ஒரு ஸ்டெப்பு, ரெண்டு ஸ்டெப்பு, இது வந்து சிங்கிள் தெர்மல் டீகம்போசிஷன் ஸ்டெப். இது வந்து 3 ஸ்டெப் thermal decomposition. So it is called multi-stage decomposition. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மாஸ் வந்து இப்படி குறைய தான் செய்யணும். மாஸ் வந்து கூடுது. with increase in temperature the mass increases. அப்போ ஏன் வந்து மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? டியூ டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலுமினியம்னு வச்சுக்கோங்க, அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிரும். அப்போ அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. there is an increase in mass, பார்த்தீங்களா? டியூ டு அட்மாஸ்பியரிக் ஆக்சிடேஷன் ஆர் சர்ஃபேஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஆகுது. இப்போ மெர்க்குரி எடுத்துக்கோங்க, மெர்க்குரி வந்து மெர்க்குரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். திரும்ப ஹீட் பண்ணிங்கன்னா திரும்ப மெர்க்குரி ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் ஜி வந்து சிமிலர் டு எஃப் அப் டு திஸ் பாயிண்ட். அடுத்து என்ன ஆகுது? ஃப்ரம் திஸ் பாயிண்ட் த oxide formed, the compound formed is decomposed at higher temperatures. இப்போ let us study the calcium oxalate TGA, thermogravimetric analysis of calcium oxalate. It undergoes thermal decomposition, okay, in 3 steps. There are 3 steps involved in thermal decomposition of calcium oxalate. கால்சியம் ஆக்சலேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரேட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகிரும். அப்போ மாஸ் லாஸ் இருக்கும் ஒரு. அடுத்து வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கார்பன் மோனாக்சைடு இஸ் எக்ஸ்பல்டு. கார்பன் மோனாக்சைடு வெளியே போய் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பல்டு டு ஃபார்ம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிது. Let us see the thermogram of calcium oxalate monohydrate thermal decomposition. Okay, TGA curve of calcium oxalate monohydrate பார்ப்போங்க. இங்கே வந்து என்ன செய்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம்.
ஒய் ஆக்சிஸில் வெயிட் வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், வெயிட் லாஸ் இருக்குது. இங்கே வெயிட் லாஸ், இது வந்து வெயிட் லாஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து திஸ் கிராஃப் இஸ் கால்டு, இந்த கிராஃப் வந்து இந்த க்ரீனில் இருக்கிறது வந்து தெர்மோகிராம், ரைட்டா. இந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியல் தெர்மோகிராம். இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியல், இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் தெர்மோகிராம். இப்போ இங்கே வந்து நமக்கு there is a drastic weight loss. இந்த இது வந்து ஸோ there are 3 steps நம்ம பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து வாட்டர் லூஸ் ஆகுது, செகண்ட் ஸ்டெப்பில் வந்து CO ரிலீஸ் ஆகுது, ஓகே. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் ஆகுது, CO2 ரிலீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா this is DTA curve, this is thermogram TGA curve. இங்கே வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த டிராஸ்டிக் லாஸ் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு பீக் மாதிரி கிடைக்கும். டிஃப்ரென்ஷியல் தெர்மோகிராமில் there are 3 peaks. இங்கே வந்து there are 3 mass losses, ஓகே. இப்போ this is a differential weight இதை பிளாட் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏரியா அண்டர் த கர்வ் gives the mass change. இப்போ இந்த இதில் பாருங்கள், பெரிய ப்ராசஸ்ஸு, மாஸ் சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஏரியா அண்டர் த கர்வு, இந்த கர்வு கீழே உள்ள ஏரியாவை கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ மாஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, லாஸ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.8753 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நிறையா வெயிட் லாஸ் வந்து மில்லிகிராம். இங்கே வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் கூட இருக்குது பாருங்கள், 30% இருக்குங்க. So these are the 3 process. First process, second process, third process corresponding to the TGA curve. So what are the reasons? என்ன ரீசன்னால வெயிட் சேஞ்ச் நடக்குது, மாஸ் சேஞ்ச் நடக்குது இன் TGAல, மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதில் there are 2, வெயிட் லாஸ் நடக்கலாம் அல்லது வெயிட் கெயின் நடக்கலாம். வெயிட் லாஸ் எதனால் நடக்கும் அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் த சாம்பிள், எவாப்ரேஷன் of water, volatile water molecule absorbed on the sample. வந்து சாம்பிளில் வாட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் ஏர் இருக்கும், அதெல்லாம் போகிறது. ரிடக்ஷன், அது வந்து இன்ட்ராக்ஷன் ஆஃப் சாம்பிள் வித் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். அடுத்து டீசாப்ஷன் ஆல்சோ வில் கிவ் வெயிட் லாஸ். ஏன்னா அப்சார்ப் ஆகிருக்கும், டீசாப்ஷன் ஆனோடனே வெளியே போயிடும். அடுத்து வந்து வெயிட் கெயின் இஸ் மெயின்லி டியூ டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அல்லது adsorption அல்லது absorption. The rate of the thermochemical reaction can also be studied by using TGA. Thank you very much for watching. நன்றி. Please subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. Thank you very much.